2011 அப்புறம் இன்னைக்கு 2026 இருக்கோம். 15 வருஷமாக மார்க்கெட் இல்லாமல் போச்சு. சினிமாவில் அவர் யாருமே பயன்படுத்தாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அரசியலுக்கு அவர் வந்தது தான், பிரச்சாரத்தை பண்ணது தான். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன். கப்பல் எப்போவுமே தண்ணியில் மிதக்கும். ஆனால் இந்த கேப்டனே தண்ணியில் மிதப்பார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பேசினார். இன்னும் ரொம்ப 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 தரக்குறைவான வார்த்தைகள், தரம் தாழ்ந்த வார்த்தைகள், பிலோ த பெல்ட் விஜயகாந்தை விமர்சனம் பண்ணார். இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு காமெடியனாக நடிச்சிட்டு இருந்த வடிவேலு வில்லன் மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ், வில்லன் இமேஜ் விழுந்துருச்சு. நீண்ட இடைவேளையாக படங்கள் இல்லாமல் இருக்காரு. இப்போ மறுபடியும் டிஎம்கேல போய் பிரச்சாரம் பண்ணார். தாவைக்காக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். நிறைய தாவைக்காக எதிர்த்து விமர்சனம் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ த பெல்ட் பேசலையே தவிர, கண்ணா புண்ணா கச்சாமுச்சான்னு பேசலையே தவிர, ஆனால் அந்த விமர்சனங்கள் பண்ணார், நிறைய எதிர்த்து பண்ணார். இது தேவையற்ற வேலைன்னு நினைக்கிறேன் நான். வடிவேலுக்கு இது தேவையற்ற வேலை. வடிவேலு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே கட்சியினுடைய சாயலை அவர் மேலே குத்திக்கிட்டார். அது தப்பு கிடையாது, நல்ல கட்சி தான், அதிலெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த முழு அரசியல் ஈடுபாடு அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை. பிரச்சாரங்களுக்கு மட்டும் போகிறார் அப்படின்னும் போது அது மற்ற கட்சிகளை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு சினிமாவில் நிறையா படங்களில் நடிக்கும் போது பல பேரை பகச்சிக்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுதான் வடிவேலு பண்ணிட்டாரு. இனிமே அது வெளியில் வர முடியுமா அப்படின்னு தெரில. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு கலைஞர்னா அது வடிவேலு அவர்கள் தான். கண்டிப்பாக அவர் படம் நடிக்காட்டினாலும் சரி, நடித்தாலும் சரி, அவருடைய ஒரு புகழ் மறையவே மறையாது அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் மாரிசன் அப்படிங்கிற ஒரு வெற்றி படம் கொடுத்தாலும் அடுத்தடுத்து என்ன படம் நடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. குறிப்பாக 2011 அவர் எடுத்த ஒரு அரசியல் ஸ்டாண்டு தான் அடுத்து ஒரு 5-6 வருடங்கள் அவர் காணாமல் போனதை நம்ம பார்த்தோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலையும் அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தார். திமுக ஆதரவாக, தாவேகாக்கு எதிராக நிறைய விஷயம் ரொம்ப ஃபோர்ஸான பேசல. 2011 விஜயகாந்துக்கு எதிராக பேசின அளவுக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசல. அதனால் அவருடைய ஸ்டாண்டுக்கு எதிரான ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு இல்லையா? இதுவுமே அவருக்கு அவருடைய திரைப்பயணத்தில் சிக்கலை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்தது தான், அரசியல் ஸ்டாண்ட் எடுத்தது தான், ஒரு கட்சி சார்ந்து பேச ஆரம்பித்தது தான், பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தது தான் வடிவேலுவோட டவுன்ஃபால் காரணம். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகா கலைஞன், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பாடி லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக காமெடி பண்ணிட்டு போகிற ஒரு கலைஞன். வடிவேலு நடித்த படங்கள் கிட்டத்தட்ட 250 படங்கள் கிட்ட நடிச்சிருக்கிறார் போல வடிவேலு. எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கலைஞனா, மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞனா, மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞனா வடிவேலு இருந்தாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட வடிவேலு மாதிரி ஒரு கலைஞனை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வடிவேலு முகபாவனைகளே ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவார். அதே மாதிரி பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவார். அசால்ட்டாக ஒரு விஷயத்தை அப்படி நடிச்சுட்டு போகிற திறமை வடிவேலுக்கு இருந்தது, இப்பயும் இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவருடைய டவுன்ஃபால், அதாவது சினிமா துறையில் வடிவேலு வந்த காலகட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, என் ராசாவின் மனசிலே, அப்புறம் சின்ன கவுண்டர், இந்த படங்கள்லாம் வந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், சிங்காரவேலன் ஒரு படம் நடித்தார். இப்படி பல படங்கள் அடுத்தடுத்து நடிச்சுட்டே வரும்போது தேவர் மகன் வந்தது. தேவர் மகனில் சிவாஜியே வடிவேலு கூப்பிட்டு பாராட்டினார். நீ ஒரு மகா கலைஞன்டா அப்படின்னு சொன்னார். சிவாஜி யாரையும் அப்படி சாதாரணமாக பாராட்ட மாட்டார். ஆனால் சிவாஜியை வடிவேலு கூப்பிட்டு பாராட்டினார். அந்த மாதிரி ஒரு பெரிய பேர். அதுக்கப்புறம் எல்லா ஹீரோஸ்க்கும், விஜய்லேருந்து அஜித்லேருந்து, அப்போ தான் விஜய் அஜித்லாம் வளர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. விஜய்லேருந்து அஜித்லேருந்து அன்னைக்கு இருந்த பிரசாந்த்லேருந்து பல நடிகர்களுக்கு வடிவேலுவோட சப்போர்ட் தேவைப்பட்டது. பெரிய ஹீரோவாக இருந்தால் கூட வடிவேலுவோட காமெடி வேணும் அப்படின்னு நினச்சாங்க. ரஜினி கூட பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் வடிவேலுவோட காமெடி தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும். ரஜினி அந்த படத்தில் நடிச்சிருந்தார். ஜோதிகா அந்த எப்படி சொல்கிறது, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மீறி வடிவேலு காமெடி அந்த சந்திரமுகி படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரன்னவே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடிச்சுன்னா அதில் வடிவேலு பங்கும் இருக்குது. அந்த மாதிரி எல்லா படங்கள்லையுமே வெரைட்டி காமிச்சு, எல்லா படங்கள்லையுமே பிரமாதமாக நடித்து மக்களோட மனசில் கொள்ளை கொண்ட ஒரு நடிகன் தான் வடிவேலு. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்படி இருந்த ஒரு நடிகர் அவருக்கு இன்னைக்கு டோட்டலாகவே 2011 அப்புறம் இன்னைக்கு 2026 இருக்கோம். 15 வருஷமாக மார்க்கெட் இல்லாமல் போச்சு. சினிமாவில் அவர் யாருமே பயன்படுத்தாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அரசியலுக்கு அவர் வந்தது தான், பிரச்சாரத்தை பண்ணது தான். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணது யாருமே ரசிக்கலை. விஜயகாந்த் அப்படின்னா அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் எப்படின்னா ஒருத்தருக்கு பசிக்குது அப்படின்னு
சொல்லணும் அப்படின்னு நினச்சா அது பசிக்குது அப்படிங்கிறது அவரே புரிஞ்சுக்கிட்டு டே என்ன பசிக்குதா அவர் சோறு போடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞன் தான் விஜயகாந்த். பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சுருக்கிறார். அவர் ஒரு முரட்டுத்தனமான ஆள் தான், ரக்கடாக பேசுவார், எல்லாம் உண்டு. இருந்தாலும் விஜயகாந்துக்குள்ளே ஒரு ஒரு ஈரம் இருந்தது. ஒரு நல்ல மனிதராக எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜயகாந்த். அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் வந்து வடிவேலுக்கு பல உதவிகள் ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்சார். சின்ன கவுண்டர் படம்லாம் நடித்தப்ப உண்மையான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து ஏன் ஒரே வேட்டி ஒரே சட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டப்ப, இல்லைண்ணே எனக்கு இந்த மாற்று வேட்டிக்கு வேறு சட்டை வேறு வேட்டி இல்லைன்னு சொன்னப்போ 6 வேட்டி 6 சட்டை வாங்கி கொடுத்தது விஜயகாந்த் தான். அதுக்கப்புறம் பல உதவிகள், அதாவது வடிவேலு இந்த படத்தில் போடுங்க அப்படின்னு பல படங்களுக்கு விஜயகாந்த் படங்களில் சிபாரிசு பண்ணது விஜயகாந்த் தான். இப்படி ஆரம்ப காலத்தில் வந்து மதுரக்காரன், அந்த பாசம் எல்லாம் விஜயகாந்த் வந்து வடிவேல் மேலே காட்டினார். வடிவேலுடைய உயரத்துக்கு விஜயகாந்த் ஒரு காரணமாக இருந்தார். வடிவேலுடைய திறமை அது தனி, ஆனால் அது ஒரு அந்த வழித்தடத்தில் ஒரு காரணமாக வந்து விஜயகாந்த் இருந்தார். அப்படிப்பட்ட மனிதரை வந்து மேடை ஏறி ரொம்ப தரைக்குறைவா, அதாவது பேசினார். ஆமாம், பிலோ த பெல்ட். அது எப்படின்னா, கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன். கப்பல் வந்து எப்போவுமே தண்ணியில் மிதக்கும், ஆனால் இந்த கேப்டனே வந்து தண்ணியில் மிதப்பார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பேசினார். இன்னும் ரொம்ப 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 தரக்குறைவான வார்த்தைகள், தரம் தாழ்ந்த வார்த்தைகள், பிலோ த பெல்ட் வந்து விஜயகாந்தை வந்து விமர்சனம் பண்ணார். அது வந்து ஒரு பெரிய மைனஸாக போச்சு. அந்த 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 விமர்சனங்களை பெருசாக யாரும் ரசிக்கலை. அன்னைக்கு அந்த அவருடைய கூட்டத்தில் போய் கைதட்டி ஆரவாரம் பண்ணி சிரித்து ரசித்தது அந்த ஒரு கட்சிக்காரங்க தான், டிஎம்கே கட்சிக்காரங்க தான் அதை ரசித்தாங்களே தவிர வேறு யாரும் ரசிக்கலை. வடிவேலு ஒரு காமெடியனாக தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. 2011 வரைக்கும், இந்த பிரச்சாரம் பண்ணுற வரைக்கும் வடிவேலு ஒரு காமெடியன், பிரமாதமாக காமெடி பண்ணக்கூடியவர்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே எப்படின்னா, காமெடியன் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கும். அதாவது பார்க்குறவங்க வந்து இவர் வந்து காமெடியன் அப்படிங்கிற மாதிரியே உங்களை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே போகணும். பஃபூனு, காமெடியன் இப்படியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் பார்க்குற மக்கள் வந்து இயல்பாகவே வந்து இவர் ஒரு நகைச்சுவை பேர்வழி தான், இயல்பாகவே ஒரு நகைச்சுவை ஜாஸ்தி உள்ளவர் தான் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசப்போ என்னாச்சுன்னா, என்னப்பா வடிவேல் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அது வடிவேல் மேலே விழுந்துருச்சு. பப்ளிக் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேமேஜ் ஆச்சு, இமேஜ் வந்து டேமேஜ் ஆச்சு. ஒரு காமெடியனாக நடிச்சிட்டு இருந்த வடிவேலு வில்லன் மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ், வில்லன் இமேஜ் வந்து விழுந்துருச்சு. ஒரு காமெடியனுக்கு ரியல் லைஃப்பில் வில்லன் இமேஜ் விழுந்துருச்சு. மக்கள்கிட்ட அப்படி ஒரு பதிவு ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் நடித்து காமெடி பண்ணால் அந்த காமெடி வந்து பெருசாக எடுபடாது. அப்படி தான் வந்து வடிவேலுக்கு 2011 துரதிருஷ்டவசமாக என்ன ஆகி போச்சுன்னா, ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சிருச்சு. அன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியாக வந்து விஜயகாந்த் கட்சி இருந்தது. அதனால் யாருமே வந்து வடிவேலு வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து தயங்கினாங்க, விரும்பலை, அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து பட வாய்ப்புகளே இல்லை. கிட்டத்தட்ட பாருங்களேன், பல வருடங்களாக வந்து பட வாய்ப்புகளே இல்லாமல் தடுமாறி திணறிக்கிட்டு இருந்தார் வடிவேலு, தான் உண்மை. ஆனால் அங்கே சில பதிவுகள் இருந்தது, ஜெயலலிதா அம்மையார் வந்து வடிவேலு புக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி என்ன அதில் உண்மை என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையாரே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வடிவேலுடைய நகைச்சுவை காட்சிகளை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து ரசிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்தை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணார்ல, விஜயகாந்த் அவர்களே பார்த்திங்கன்னா டிவியில் வடிவேலு காமெடியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. அதை வந்து எப்படின்னா விஜயகாந்தினுடைய வாரிசுகளே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எதிரியை கூட வந்து எதிரியாக நினைக்கிறார், இவர் எதிரியாக நினைக்கிறாரு. அப்படிப்பட்டவரை கூட பிடிக்காதவர்களை கூட வந்து பார்த்திங்கன்னா சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்னா சிரிக்க வைக்க முடியும். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மகா கலைஞன் தான் வடிவேலு. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அவருடைய திறமை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம 1% கூட நம்ம வந்து தவறாக சொல்லவே முடியாது. ஆனால் அவருடைய சரிவுக்கு இந்த அரசியல் வருகை வந்து ஒரு காரணம். இப்போ பாருங்கள், நீண்ட இடைவேளையாக வந்து படங்கள் இல்லாமல் இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து டிஎம்கேல போய் பிரச்சாரம் பண்ணுறார். தாவைக்காக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். நிறைய தாவைக்காக எதிர்த்து வந்து விமர்சனம் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ த பெல்ட் பேசலையே தவிர, கண்ணா புண்ணா கச்சாமுச்சான்னு பேசலையே தவிர, ஆனால் அந்த விமர்சனங்கள் வந்து பண்ணார், நிறைய எதிர்த்து பண்ணார். இது தேவையற்ற வேலைன்னு நினைக்கிறேன் நான். வடிவேலுக்கு இது தேவையற்ற வேலை. கலைஞர்களுக்கு பொதுவாகவே வந்து எப்படின்னா, அரசியலுக்கு சினிமா கலைஞர்களை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சினிமா கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வினிதான்னு ஒரு நடிகை போய் நின்னா கூட, இல்லை ஒரு நமிதான்னு ஒரு நடிகை போய் வந்து பிரச்சார மேடையில் நின்னா கூட, அந்த நடிகையை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமாங்கிறது வேற. ஆனால் பிரச்சார நேரத்தில் அந்த மேடைகளில் கூட்டத்தை வர வைக்கணுங்கிறதுக்காண்டி கட்சிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா பிரபலங்களை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சினிமா பிரபலங்களை பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பல நேரங்கள் அது அந்த பிரபலங்களுக்கு மைனஸாக போயிடும். அதுவும் வடிவேலுலாம் நல்லா அறியப்பட்ட டாப்
டாப்ல இருந்த ஒரு காமெடி நடிகர். அவர் போய் மேடைகளில் ஏறி பேசினது வந்து யாருமே ரசிக்காம போனதுனால அவருடைய மார்க்கெட் டோட்டலாக சரிஞ்சு போச்சு. ஒரு கலைஞனுக்கு எனக்கு தெரிஞ்ச அரசியல் தேவையே இல்லை. சினிமா பிரபலங்கள், சினிமா கலைஞர்கள் அரசியல் வரக்கூடாதுங்கிறது நம்ம வாதம் கிடையாது. வரட்டும், வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த அரசியல் புரிதலோட, அரசியல் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தோடு வரணுங்கிறத நம்ம சொல்கிறோம். வெறும் பிரச்சாரத்துக்காண்டி போகிறாங்க சார் பல கலைஞர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்ச்சர் கொஞ்சம் கரைஞ்சிச்சு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நடிகர்லாம் இருப்பாங்க. போண்டாமணி இருப்பார், குட்டிமணி இருப்பார், ஆனந்தராஜ் இருப்பார், இன்னொருத்தர் இருப்பார், இந்த வடிவேலுக்கு எய்த்து சிங்கமுத்து இப்படி பல பேர் வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அன்னைக்கு ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைக்கும், பணம் அவங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ஒரு முத்திரை வந்து உங்கள் மேலே விழுந்துடும். கலைஞர்களுக்கு வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும் போகிற கலைஞர்கள் அது பிரச்சாரத்துக்கு மட்டும் போகிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. எந்த கட்சி உடைய அடையாளமும் சாயலும் இல்லாமல் இருந்துக்கிறது கலைஞர்களுக்கு எப்போவுமே நல்லது. வடிவேலு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே கட்சியினுடைய சாயலை அவர் மேலே குத்திக்கிட்டார். அது தப்பு கிடையாது, நல்ல கட்சி தான், அதிலெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த முழு அரசியல் ஈடுபாடு அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை. பிரச்சாரங்களுக்கு மட்டும் போகிறார் அப்படின்னும் போது அது மற்ற கட்சிகளை எதிர்த்து வந்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு சினிமாவில் நிறைய படங்கள் நடிக்கும் போது பல பேரை பகச்சிக்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுதான் வடிவேலு பண்ணிட்டாரு. இனிமே அது வெளியில் வர முடியுமா அப்படின்னு தெரில. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2011 விஜயகாந்துக்கு எதிராக தான் அவர் பேசினார். ஆனால் மெயின் எதிர்கட்சியாக அப்போ வந்து போட்டியாக இருந்தது பார்த்தீங்கன்னா அதிமுக தான். ஜெயலலிதா அவர்கள் பற்றியோ அதிமுக பற்றியோ அவர் எங்கேயுமே பேசல. விஜயகாந்த் தான் ஒன்லி ஒன் டார்கெட் பண்ணார்னா எல்லோரும் என்ன திமுக விமர்சனம் பண்ணாங்க. திமுகவால தான் இப்படி வடிவேல் அழிஞ்சு போயிட்டார் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ், அவர் வீட்டில் வந்து கல்லை கொண்டு அடிச்சாங்க, குழந்தைங்க எல்லாம் தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜயகாந்தை டார்கெட் பண்ணால தான் அவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு. ஸோ வந்து தவறு அவர் மேலே தான் இருந்துச்சு இல்லையா? நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இன்னொரு கட்சி மீது சொல்லலாமா? இல்லை, எந்த கட்சி மேலேயும் நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது சார். அதான் நான் சொன்னேன்ல, சினிமா கலைஞர்களை, சின்ன சின்ன கலைஞர்களை, வேலை இல்லாமல் இருக்கிற கலைஞர்களை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது ஒரு யுக்தி. அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. அது அந்த நேரத்தில் ஒரு இவரளவுக்கு யாருக்குமே படத்தில் வாய்ப்பு இல்லாமல் போனதில்லை இல்லையா? பிரச்சாரம் பண்ணது அவங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாமல் போனது. அது நான் இன்னொரு விதமாக சொல்கிறேங்க இல்லைங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா வாய்ப்பு இல்லாத கலைஞர்களாக இருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன கலைஞர்களாக இருந்தாங்க, பெரிய வாய்ப்பு இல்லாத கலைஞர்களாக இருந்தாங்க, மார்க்கெட் இழந்த கலைஞர்களாக இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கும். நடிகைன்னும் போது யாராக இருந்தாலும் ஒரு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா, அப்படிப்பட்ட கலைஞர்களாக இருந்தாங்க. வடிவேலு பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா பீக்கில் இருந்தார், டாப்பில் இருந்தார். தமிழ் சினிமாவில் யாருமே வடிவேலு வந்து அசைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வந்து வடிவேலு இருந்தார். வடிவேலுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை, அதாவது மாற்றே இல்லைங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். அது அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி பிரச்சாரம் பண்ணது அதுதான் வந்து ரொம்ப மைனஸாக போச்சு. கட்சியெல்லாம் நம்ம இங்கே குறை சொல்ல முடியாது. அவருடைய முடிவு அவர் எடுத்தார். ஆனால் கூட இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, இப்போ 2026 தேர்தலில் தாவை கைத்து பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி வந்து நாகரிகமான பிரச்சாரத்தை அவர் கையாண்டிருந்தார் அன்னைக்கு 2011 அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு கோபம் விஜயகாந்த் மேலே அவருக்கு இருந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்திருக்கிறதுக்கு மாதிரி சில சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஏதோ ஒரு வீட்டில் கல் எடுத்தாங்க, அடித்தாங்க, ஏதோ அவருடைய ஒரு பெண்ணுடைய தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்ற சில வருத்தமான சம்பவங்கள்லாம் நடந்தது உண்மைதான். ஆனால் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய நடிகர், அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து நிறைய உதவிகள் வடிவேலுக்கு செஞ்சுருக்காரு. இதை வந்து பேசி தீர்த்துருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேர விஜயகாந்த் அவர்களை இவர் போய் பார்த்துருந்தாலே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அதாவது வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வளர்த்துட்டாரோ அப்படின்னு எனக்கு எண்ணம் இருக்குது. ஸோ அப்படின்னால ஒரு தனிப்பட்ட பகையில் பேசினாரா அப்படின்னா, தனிப்பட்ட பகையில் பேசினாரா இல்லையாங்கிறது விட்டுருங்க, தனிப்பட்ட பகையில் பேசின மாதிரி தான் மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் அந்த வாய்ப்பு போச்சு. அதெல்லாம் இல்லாமல் சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்து பெரிய இடத்துக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ஆட்டிடியூடில் வந்து நிறையா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு சும்மா 2-3 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 லட்சம் வாங்கினார் ஒரு காலகட்டத்தில், பீக்கில் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு. அப்போ அந்த படத்துக்கு தேதி கொடுப்பாரு. ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து ஒரு எப்படி சொல்லுது 9 மணி கால் ஷீட்டு, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த கால் ஷீட்டு, 9லேருந்து 6 மணி அப்படின்னா அந்த முழு நேரத்தில் இவர் போய் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? 10 லட்ச ரூபா பணம் வாங்குறாரு. தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும், தொழிலுக்கு நேர்மையாக இருக்கணும். 10 லட்சம் பணம் வாங்கிட்டு 11 மணிக்கு தான் இவர் வந்து ஸ்பாட்டுக்கே போவார். போனோன்னா கேரவனில் ஏறி மேக்கப் போடுறேன் அப்படின்னு ட்ரெஸ் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கடத்துவார். 11:45 12க்கு ஸ்பாட்டில் வந்து நின்று டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் வடிவேலுக்காண்டி அந்த காட்சி எடுக்கணுமே. ஏன்னா 10 லட்சம் கொடுத்து எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வேறு காட்சியெல்லாம் எடுக்க மாட்டாங்க, வடிவேலு காட்சி மட்டும்தான் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வடிவேலுக்காண்டி எல்லாரும் ஹோல் யூனிட் வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருப்பாங்க. 11:45 12க்கு வந்து நான் ரெடி அப்படின்னோன்னு பார்த்தீங்கன்னா என்ன எடுக்க முடியும்? 1 மணிக்கு பிரேக்கு, 1 மணிக்குள்ள என்ன எடுக்க முடியும்? எத்தனை ஷாட் எடுக்க முடியும்? சீனெல்லாம் எடுக்கவே முடியாது. எத்தனை ஷாட் எடுக்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் 4 ஷாட் எடுக்க முடியுமா? 4 ஷாட் எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் லஞ்ச் பிரேக் விட்டோன்னே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி 3 மணிக்கு இறங்கி வருவார். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடிப்பார். அதுக்குள்ளே வந்து சீனை முடிச்சிருவாருங்கிறது ஒரு விஷயம். அந்த அவங்க பிளான் பண்ண சீனை முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு நாளைக்கு 4 சீன் எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 7 சீன் கூட எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அது வந்து ப்ரொடியூசருடைய சௌரியம், டைரக்டரோட திறமை. அவங்க பணம் கொடுக்குறாங்க, வடிவேலு ஒரு நாளைக்கு 10 லட்சம் வாங்கிட்டு வராருன்னும் போது முழுசாக யூஸ் பண்ண தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து வடிவேலு கோஆப்ரேட் பண்ணல. அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நடிக்கிறது, ஒரு மணி நேரம் 5 மணி நேரம் நடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் புகழ் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வடிவேலு செஞ்சார். அதெல்லாமே வந்து வடிவேலுக்கு பாதகமாக அமைஞ்சிச்சு. அப்புறம் ஆட்டிடியூட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் இன்னும் 2-3 உதாரணங்கள் சொல்லலாம். சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் காதலன் படம்லாம் எடுத்தப்ப வடிவேலுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. அது பிரபுதேவா வடிவேலு கூடவே இருக்கிற மாதிரி. நீங்கள் வந்து அந்த கிளாஸ் கண்ணாடி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, அது அப்போ தான் ரஹ்மான் வந்து என்ட்ரி கொடுத்து புதுசு போடுற பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் பாட்டு. அந்த பாட்டில் எல்லாம் வடிவேலு வந்து ஆடுற மாதிரி பிரபுதேவாவோட அந்த வாய்ப்பு கொடுக்கணும்ல, அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பிரபுதேவாவே நல்ல டான்ஸரு, அவருக்கு கூட இவர் ஆடுற மாதிரி வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம் தானே. அப்படி வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே காதலன் படத்தில் பேட்டர் ஆப்னு ஒரு சாங் வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு வடிவேலுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே சங்கர் ஒரு பெரும் பங்கு அளித்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், 23ஆம் புலிகேசி சங்கருடைய தயாரிப்பு எஸ் பிக்சர்ஸ், அதில் நடித்தார். அடுத்து 23ஆம் புலிகேசி பார்ட் 2 என்னமோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பளம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 கோடியோ என்னமோ சம்பளம் பேசி 5 கோடி சங்கர் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. செட்டெல்லாம் போட்டாங்க. அதே சிம்புதேவன் தான் டைரக்டரு. பிரம்மாண்டமாக வந்து செலவழித்தார் சங்கர். செட்டே பிரம்மாண்டமாக போட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் வடிவேலு என்ன பண்ணார், ஷூட்டிங்கில் வந்து டைரக்டருக்கோட ஒத்துழைக்காமல் டைரக்டர் சொல்கிற மாதிரி நடிக்க மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு தான் நடிப்பேன். அவர் ஒரு கிரியேட்டரு. அவரு தான் வந்து 23ஆம் புலிகேசி எடுத்தார் இம்சேரசன். அன்னைக்கு வந்து நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்க, கோஆப்ரேட் பண்ணீங்க, பயங்கரமான ஹிட் அந்த படம். சிம்புதேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமர் சென்ஸோடு எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அவர் ஒரு டைலாக் சொல்ல நான் இதை பேச மாட்டேன், அவர் ஒரு சீனு சொல்ல இது நான் நடிக்க மாட்டேன், இதெல்லாம் மேலே அவருக்கு கொடுக்கப்பட்ட காஸ்டியூம் இது எனக்கு பிடிக்கல, இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க, இது கூட பரவாயில்ல, செட்டை மாற்றுங்கன்றார். செட்டுக்கும் ஒரு நடிகருக்கும் என்ன சம்பந்தம்? வடிவேலு ஒரு நடிகர், சம்பளம் வாங்குறாரு, 15 கோடியோ 20 கோடியோ சம்பளம் வாங்குறாரு. செட்டை எதுக்கு மாற்றணும்? எதுக்கு? வடிவேலுக்கும் செட்டுக்கு என்ன? உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற உடை பிடிக்கலன்னா கூட சில நேரங்களில் டைட்டாக இருக்குது, ஒரு அசௌகரியமாக இருக்குது, கொஞ்சம் மாற்றிருங்கன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. சில வசனங்கள் வந்து எனக்கு ஆட்சேபனையாக இருக்குது, பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் பேச மாட்டேன்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. செட்டை எதுக்கு சார் மாற்றணும்? செட்டை எதுக்கு மாற்றணும்? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ரபிள் பண்ணி அந்த படமே வந்து நின்று போச்சு. நின்று போனப்போ சங்கர் வந்து பெரிய செலவு பண்ணார். டோட்டலாக அந்த படத்துக்கு ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடந்தது. வடிவேலு அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சங்கர் வந்து இனிமேல் இதை எடுக்க முடியாதுன்னு ட்ராப் பண்ணிட்டார். அப்போ வடிவேலுக்கிட்ட அந்த 5 கோடி அட்வான்ஸ் கொடுத்தாங்களே அதை கொடுத்துருங்கன்னு கேட்டார். இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி அது ஒரு விதண்டாவாதமாக போய் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அந்த 5 கோடி பஞ்சாயத்து கொடுப்பாரா மாட்டாரான்னு சொல்லி அதுக்கப்புறம் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பேசி கீசி, எனக்கு தெரிஞ்சு இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்தின் போது அந்த 5 கோடியை சங்கருக்கு செட்டில் பண்ணார். ஒரு 5 வருஷம் சங்கரை வந்து அலக்களிச்சார். இது தேவையில்லாத வேலை தானே. உங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்தவர், ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர், ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு இயக்குனர், அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த படம் நம்ம பண்ணலைன்னும் போது காசை திருப்பி கொடுத்துடலாம்ல, அது முடியாதுன்னு சொல்லி அதை அலக்களிக்கிறது எல்லாம் பண்ணார். இந்த நாய் சேகர் பற்றி சொன்னேன்ல, இந்த நாய் சேகரில் வந்து எப்படின்னா, இவர் ஏதோ ஒரு படத்தில் நாய் சேகர்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நாய் சேகருங்கிற டைட்டில் நல்லா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. படம் தொடங்கும் போது பதிவு பண்ணலான்னு தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகும்போது அது ஆல்ரெடி நாய் சேகர்னு பதிவு பண்ணியிருக்கு. யார் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் பதிவு பண்ணியிருக்காங்க. சதீஷ் காமெடி நடிகர் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோவாக நடித்து 70% படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தோடைய தலைப்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த கம்பெனிட்டு போய் அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் எங்கள் கதையுமே ஒரு நாய் சம்பந்தப்பட்ட கதை, அதனால் வந்து நாய் சேகருங்கிற கதை தலைப்பு எங்களுக்கு பொருத்தமான தலைப்பு கொடுக்க முடியாது சார்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு பெருமுயற்சி, எப்படியாவது அந்த தலைப்பு வாங்குங்க, நாய் சேகர் எனக்கு வேணும், நாய் சேகர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறார். அப்புறம் கடைசியில் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவாக சொன்னதுக்கப்புறம்
ஏஜிஎஸ் பெரிய தயாரிப்பு நிறுவனம் போராட முடியல, என்ன பண்ணாரு, கடைசியாக நாய் சேகர் நானும் நடிக்கிறேன் அப்படின்னு போட்டு கீழே ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போடுறாரு. சின்னதாக போட்டார் ரிட்டர்ன்ஸ், நாய் சேகர்னு போட்டு ரிட்டர்ன்ஸ். அவங்க பொழப்பையும் கெடுத்து உங்கள் பொழப்பையும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஆகி 2 படமே ஓடாமல் போச்சு. இதெல்லாம் எதுக்கு? நான் என்ன கேட்குறேன், நாய் சேகர்னு ஒரு தலைப்பு வச்சாதான் உங்கள் படம் ஓடுமா? உங்கள் படத்துக்கு தலைப்பே இல்லைன்னா கூட ஓடும், வடிவேலோட முகம் இருந்தால் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு நடிகன் தானே நீங்கள். அப்படி எதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஈகோ டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இதெல்லாமே வடிவேலுக்கு ஒரு எப்படி சொல்ற டவுன்ஃபாலை உருவாக்குச்சு. வடிவேல் மீண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பழைய மாதிரி அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கல, அவர் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது. நான் லாஸ்ட்டாக நடித்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிருந்தாரு. ஸோ மீண்டும் பழைய வடிவேலை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா, ஒரு காமெடி கேரக்டரா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு மீண்டும் பழைய வடிவேலு பார்க்கணுன்னா நம்ம பழைய வடிவேலு படங்களை தான் பார்க்கணும். இந்த தலைநகரம், இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, குட்டி கிடக்கு, நூற்றுக்கணக்கான படங்களில் காமெடி பண்ணியிருக்காரு. அந்த படங்களை தான் நம்ம மறுபடியும் டிவிலையோ ஓடிடி சேனல்லையோ சேட்டலைட்லேயோ பார்க்க வேண்டியிருக்கும். மறுபடியும் அந்த பழைய வடிவேலு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா 2-3 காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் என்னென்னா வேக்யூம் விழுந்துருச்சு. வேக்யூம்னா இன்றைக்கி ஒரு வெற்றிடம் விழுந்துருச்சு. வடிவேலு இருக்கிற காலகட்டத்தில் வடிவேலுவை அசைச்சிக்கவே முடியல. கவுண்டமணி செந்தில்லாம் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் உள்ள எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு வடிவேலு அவர் நின்று கோலோச்சினார். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மார்க்கெட்டை விட்டு போயிட்டார். வடிவேலு இல்லை அப்படின்னும் போது அல்லு சில்லெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. யாரோலாம் உள்ளே வந்துட்டாங்க, பேரெல்லாம் வேணாம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி காமெடியே பண்ண தெரியாத ஒரு நடிகர், புரியுது உங்களுக்கு, காமெடியே வராது. அவரை பார்த்தீங்கனாலும் காமெடி வராது, அவர் டயலாக் பேசினாலும் காமெடி வராது, அப்படி உருண்டு பிறண்டாலும் காமெடி வராது ஒரு நடிகர். அவரை பேர் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த நடிகர் தான் இன்றைக்கி 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறார். எப்படி? இந்த சம்பளம் வடிவேலு வாங்க வேண்டிய சம்பளம். இந்த இடம் வடிவேலுக்கான இடம். பல பேர் உள்ளே போயிட்டாங்க. சந்தானம், இந்தான, சூரி, கீரி, யோகி பாபு, யாரோ போயிட்டாங்க. ஆனால் அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரோ உட்காந்துருக்காங்க சார். இவர் உட்கார வேண்டிய அரியணையில் சிம்மாசனத்தில் வேற ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் 10 கோடி ரூபா. காரணமும் இவர் தான். அவர் காரணம் இவர் தானே. இவர் விட்டுட்டு போனது தானே. இவர் விட்டுட்டார். இவருக்கு கிடைச்ச இடத்த விட்டுட்டார். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். என்னென்னா, பேர், புகழ், பணம் எல்லாம் கிடைக்கும்போது, ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கும்போது, சினிமா, அரசியல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கிடைச்ச இடத்தை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் மிஸ் பண்ணீங்க, ஈகோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டவுன்ஃபால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி எந்திரிச்சு நிற்க முடியுமா அப்படின்னா எந்திரிச்சு நிற்கவே முடியாது. அதுதான் சினிமா, அரசியல் மாதிரி துறைகளில் உள்ள ரியாலிட்டி. அப்படி தான் வேக்யூம் விழுந்துருச்சு. அதனால் பல பேர் உள்ளே வந்துட்டாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த வடிவேலு இப்படி ஆயிட்டார், புரியுது உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பாடி லாங்குவேஜ், அந்த உடம்புலே சேட்டை பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்படி நெளிவர். அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ரியாலிட்டின்றது அதுதான். அந்த பழைய வடிவேலுவை கொண்டு வர முடியாது. உடம்பெல்லாம் ரொம்ப மெருகேறி போச்சு. நல்ல உடம்பு போட்டார், 10 வருஷம் படம் இல்லை, அப்படியே உட்காந்து மெருகேறி போச்சு. ஸோ இனி அந்த வடிவேலு வருவாரா அப்படின்னா அது கஷ்டம்தான். இனி வடிவேலு சேட்டை பண்ணால் அதை மக்கள் ரசிப்பாங்களா, அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதுவும் கஷ்டம்தான். அப்படி ரசிக்கிறதா இருந்தால் நாய் சேகர் ஓடி இருக்கணும். ரிட்டர்ன்ஸ், நாய் சேகர்னு சொல்ல முடியாது, ரிட்டர்ன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க, சுந்தர்சி. அவர் காமெடியில் அடித்து துவைப்பார். எந்த சட்டையை கொடுத்தீங்கனாலும் அதை எப்படி சொல்கிறது, காமெடி சட்டையாக மாற்றி கொடுத்துருவார். அப்படி ஒரு பர்சனாலிட்டி. அவராலே கேங்கர்ஸ்னு ஒரு படத்தை எடுத்து நிறுத்த முடியல. ஆனால் வடிவேலு நடித்து சமீபத்தில் வந்த படங்கள், அதாவது நீங்கள் மாமன்னன் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காமெடி அதுதான் அற்புதம். ஒரு காமெடி நடிகன், பல கோடான கோடி தமிழ் ரசிகர்களை மகிழ்விச்சவர் ஒரு நடிகன். பார்த்தாலே சிரிப்பு வரும் வடிவேலு பார்த்தா. அப்படிப்பட்ட நடிகன் மாமன்னனில் பாருங்களேன், ஒரு ஃப்ரேமில் கூட நீங்கள் சிரிக்க முடியாது. அப்படி அந்த கேரக்டராகவே வடிவேலு பிரமாதமாக பண்ணியிருப்பார். எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சூப்பர் ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஒரே ஒரு ஃப்ரேமில் சிரிப்பு வந்துச்சு வடிவேலு பார்த்து. அப்படி அந்த கேரக்டரை பொருந்தினார். மாரிசன் ஒரு படம் இப்போ நடித்தார், அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல குணச்சித்திர வேடங்களில், நல்ல கதாபாத்திரங்களில், காமெடி இல்லாத கதாபாத்திரங்களில் தொடர்ந்து வடிவேலுவால் நடிக்க முடியும். அதில் ஒரு பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் அடைய முடியும். எல்லாராலையும் ஒரு காமெடியனாக இருந்து அப்புறம் குணச்சித்திர வேடம் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க தமிழ் சினிமாவில், மனோரமா இருந்தாங்க. மனோரமா 1500 படம் நடிச்சிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் காமெடியனாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன கவுண்டர், அப்புறம் சின்ன ஜமீன்,
அப்புறம் வந்து கிழக்கு வாசல், இப்படி சின்ன தம்பி, இப்படி நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மனோரமா நடித்தாங்க. சிரிப்பு இல்லாமல் நடித்தாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி வடிவேல் வந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நடிக்கலாம். இன்னமும் வடிவேல் வந்து தன்னோட ஈகோலாம் விட்டு கொடுத்து நல்ல நல்ல கேரக்டர்ஸ், அற்புதமான கேரக்டர்ஸ்லாம் வடிவேலுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட கலைஞன் வடிவேலு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய கலைஞன் வடிவேலு. ஸோ அப்படி கேரக்டர்ஸில் நடிக்கலாமே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காமெடி நடிகர் வடிவேலுவை நம்ம மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ரொம்ப நன்றி சார். வடிவேலு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பண்ணுவோம். மிக்க நன்றி.